இந்த மாலை ஆராதனையில் நாம் தியானத்துக்காக எடுத்து கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் வீட்டுக்கு அவனுக்குண்டான எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு காரணமாக இருந்தது தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத்துடைய வீட்டுக்கு வந்ததினால் அந்த ஓபேத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்களாக நாம் தியானித்து வருகிறோம். அதில் ஒவ்வொரு காரியங்களாக தியானித்து வருகிறோம். போன வாரத்தில் இதனுடைய கடைசி வசனம் ஆக எதை வாசித்தோம்? எத்தனை பேர் வசனத்தை கவனித்தீர்கள்? அவங்க மட்டும் கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க. கையை வைத்து காட்டுங்கள். கையை வைத்து காட்டுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல வேண்டாம். ஓ, ரசிக பிரியா, நீங்களே என்னத்தை கவனிக்கிறீங்க? 70 வயசு டீச்சர் அவங்க கவனித்து சொல்றாங்க. சாலோன்னா என்னாச்சு? ஒன்றும் வரல. வந்திருக்கிறவங்க சொல்றேன். அப்போ ரசிக பிரியா, நீ என்ன கையில் மருதாணி எப்படி வைக்கிறது தான் கவனிக்கிறீ தவிர வசனத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 57:58 போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, அவர்களெல்லாம் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்றென்றைக்கு பிழைப்பான். மன்னாவை குறித்து பேசினேன். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள் அந்த மன்னாவை வைப்பதற்கு ஒரு அழகான பொற்பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் தான் மன்னா வைக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் கடைசியாக முடித்தோம். அந்த இடத்துல முடித்தோம். அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. அதுல அந்த 58வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். அப்பம் இதுவே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. ஒரு வித்தியாசத்தை காட்டுறாரு. உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்லாமல் அவர்கள் மரித்தார்களே, அதை புசித்தவர்கள் எல்லாம் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அங்கே பழைய ஏற்பாட்டில் நாங்கள் எடுத்தோம். அந்த மன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த அந்த மன்னா, அந்த மன்னாவில் இருந்த வல்லமை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த மன்னாவும் ஆரோனுடைய துளித்த கோலும் மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளையும் இந்த மூன்றும் அந்த பெட்டிக்குள் இருந்தது. அந்த பெட்டி ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள் போகும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கினது என்றும் நாம் பார்க்கிறோம். ஆனா அதே வார்த்தையை இங்க இயேசு எடுத்து சொல்லும் போது எப்படி காட்டுகிறாரு? உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்கள். ஆனா நான் கொடுக்கிற மன்னா வேறு விதமான ஒரு மன்னா. இதுதான் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பெரிய வித்தியாசங்கள். அது உலகத்திற்குரிய தேவைகளை குறித்து அதிகமாக இருக்கும். உலகத்தினுடைய தேவைகளை குறித்த வார்த்தைகள் அதிகமாக நமக்கு அதிலே அந்த வல்லமையான வார்த்தைகளை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய அந்த மாம்சம் சம்பந்தப்பட்ட
பலன், அதனுடைய யுத்தங்கள், அதில் ஜெயிக்கிற காரியங்களை குறித்தெல்லாம் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து எழுதும்போது சொல்லும்போது அவர் அதை நமக்கு உள்ளான மனுஷனுக்குரிய ஒரு பலனை கொடுத்து எழுதுகிறாரு. உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சி குறித்து பேசுகிறாரு. உள்ளான மனுஷனுக்கு அழிவில்லை என்பதை குறித்து பேசுகிறாரு. இதுக்கு மரணம் இல்லை என்று பேசுகிறாரு. ஆனால் இந்த சரீரத்துக்கு மரணம் இருக்கிறது, ஆனால் இந்த சரீரத்துக்குள் இருக்கிற மனிதனுக்கோ மரணம் இல்லை என்பதை குறித்து பேசுகிறார். அதனால தான் சில இடத்துல சில கேள்வி கேட்பார். ஏசு சொன்னார், நீங்கள் சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் என்ன செய்ய மாட்டீர்கள், சாக மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இதை சிலர் இதை பெரிய ஆர்குமெண்டாக எடுத்து காட்டுவார். உங்கள் பைபிளில் இப்படிலாம் எழுதியிருக்குதே, அப்படின்னா நாங்கள் பாய்ச்சனை வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் குடிங்க அப்படின்னுட்டு. ஏன் அது அப்படி பேசுகிறா என்னால் அவர்களுக்கு இந்த கிறிஸ்துவத்தை பற்றி தெரியாது, இந்த சத்தியங்களை பற்றி தெரியாது, இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெரியாததினால் அவர்கள் தப்பானவர்களாக இருக்கிறபடியினால் தப்பான எண்ணம் கொண்டு தப்பானதை போதிக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவனுக்கு தான் ஆவிக்குரிய காரியத்தை தெரியும். இப்போ நமக்கு இது எப்படி விளங்குறது? இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் உங்கள் முற்பிதாக்களுக்கு நான் தான் மன்னாவை கொடுத்தேன், அந்த மன்னா அவர்களுக்கு எப்படிலாம் கிடைத்தது என்றும் அவர்கள் வனாந்திரத்தில் எப்படிலாம் அதை புசித்தார்கள் என்றும் அவர்களுக்கு அந்த மன்னா கொடுத்த தேவனே சொல்லுகிறார், அந்த மன்னாவை கொடுத்த நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை புசித்தவர்களெல்லாம் மரித்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் கொடுக்கிற மன்னாவை புசிக்கிறவன் ஒரு நாள் மரிப்பது இல்லை, அவனுக்கு மரணம் இல்லை என்பதை குறித்து பேசுகிறார். இப்ப எதை குறித்து பேசுகிறார்? இந்த புறம்பை பார்க்கிற மனிதனை குறித்து பேசல அவர். இந்த மனிதனுக்குள் இருக்கிற மனிதனுக்கு அவர் பண்ணியிருக்கிற ஆயத்தமுள்ள ராஜ்யத்தை குறித்தும் அந்த ராஜ்யத்துக்குள் அவன் பிரவேசிப்பதற்கு மரணம் அடையக்கூடாது என்பதை குறித்தும். என்ன மரணம் அடையக்கூடாது? இந்த சரீரம் பாவத்தினுடைய உணர்வு உடையது, பாவத்தினுடைய இச்சை உடையது. இந்த சரீரத்துக்குரியதை நீ நினைத்தால், அதை இச்சித்தால், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீ நிச்சயமாக நீ தேவன் ஆயத்தப்படுத்திருக்க ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி உனக்கு ஒரு மரணம் உண்டாகிவிடும். ஆனால் சொல்கிற போது சொல்ற பாருங்கள், உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்ப சரீரத்தில் என்ன வருகிறது? பலவிதமான வியாதிகள் வருகிறது. சரீரத்தை இன்னொரு மனிதன் கொல்லுகிறான், சரீரத்துக்கு பலவிதமான தீமைகள் செய்கிறார்கள். ஆனால் சொல்லும் போது இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்? இந்த சரீரம் இந்த பூமிக்குரியது தான், இந்த பூமியில வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டது தான். அதனால் இந்த சரீரத்துக்குரிய காரியத்தை குறித்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் நாம் சபையானது எதை குறித்து போதிக்கிறது? இந்த சரீரத்துக்குரிய ஆயத்தத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இந்த சரீரத்துக்கு தேவையான, இந்த சரீரம் என்று சொன்ன உடனே அதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. முதல்ல தேவைப்படுவது எது தேவைப்படுது? உணவு தேவைப்படுகிறது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதற்கு என்ன ஒரு தேவைப்படுகிறது? உடை தேவைப்படுகிறது. அதற்கு அப்புறம் அதற்கு பலவிதமான அலங்காரங்கள் தேவைப்படுகிறது அந்த சரீரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர வளர அதுக்கப்புறம் அதிகமாக எங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்போம்? கண்ணாடி முன்னாடி நின்று நம் சரீரத்தை நாமே பார்த்து நம்முடைய சரீரத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைகளெல்லாம், என்ன குறை என்று நான் சொல்வது எதுனா, உன் மனதுக்குள் வெளிச்சம் இல்லாதபடினால், உன் கண்களுக்குள் இருட்டா இருக்கிறபடினால் உன் சரீரத்தை நீ நினைச்சதான் இருட்டு கண்களில் பார்க்கிறார். அந்த கண்களில் பார்க்கும்போது அதில் இருக்கிற குறைகள் உனக்கு தெரியும். அதனால்தான் இயேசு சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய கண் தெளிவாக இருந்தால், வெளிச்சமாக இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய கண் இருட்டாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும். அதனால தான் அறியாமை உள்ளவர்கள் அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம். உபதேசத்தை அறிந்து பேசுகிறவர்களுக்கும் அறியாமல் பேசுகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. சிலர் நமக்கு ஒரு பழக்க வழக்கம் உண்டு, யாராவது ஒருத்தர் ஒன்று பேசினால் அது சரியானதா சரியில்லையா என்று தெரியாது, அதையே எடுத்து நாமும் என்ன செய்வோம், பேசுவோம். அல்லது அதை பார்த்து அப்படி பாலப்பட நினைப்போம், பாலப்படுவோம். அதனால் உங்கள் பின்னாடி பிரசைக்கிற வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா?
என்கிற காரியத்தை குறித்து கொஞ்சம் பகுத்தறிகிற ஞானம் நமக்கு அவசியம். உங்களுக்கு முன்னாடி யார் வேணாலும் பேசட்டும், ஆனா பேசுகிற வார்த்தையும் கையில் வைத்திருக்க வேதகமும் எதை காட்டுகிறது, அது எதை போதிக்கிறது என்பதை கொஞ்சம் அறிந்து அதை கவனித்து பார்ப்போமானால் நாம் இடறி போக மாட்டோம், நாம் கெட்டு போகவே மாட்டோம். எத்தனை சூழ்நிலை வந்தால் கெட்டு போக மாட்டோம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் வருகிற கிறிஸ்தவனுக்கும் ஒரு சாதாரண எழுத்தின்படியான கிறிஸ்தவருக்குள்ள வித்தியாசம். இந்த ஆவிக்குரிய ஒரு அபிஷேகத்தோடு நீங்கள் வசனத்தை படித்து தியானிக்கிற கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியும், இந்த சரீர சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் ரொம்ப ஒரு பிரபலமானதா தோன்றாது. சில இடத்துல ஒரு வீட்டில் சண்டை நடக்குது. எதற்கு சண்டை நடக்குது? அவன் விரும்புகிறபடி மனைவி சமைத்து கொடுக்காவிட்டால் அவன் உடனே மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துகிறான், எரிச்சலை வெளிப்படுத்துகிறான், தன் கையில் இருக்க தூக்கி எறிகிறான். என்ன சமைத்திருக்கிறாய், என்ன பண்ணிருக்கிறாய், நான் இவ்வளவு உழைத்து வருகிறேன், நான் இப்படி செய்து வருகிறேன், உனக்கு இதை விட என்ன வேலை, பலவிதமான வார்த்தைகளை பேசி அந்த மனைவியை காயப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? எதற்காக? சாதாரண ஒரு சுவை இந்த நாக்குக்கு தெரியுது. இந்த சரீரத்தில் இருக்கிற நாக்கு சிலதை சுவைத்து பார்த்து விட்டு இது எனக்கு பிடிக்கவில்லை, நீ செய்த சரிவில்லை என்று இது என்ன செய்கிறது, உனக்குள்ள கோபத்தையும் எரிச்சலும் உண்டாக்குறது. ஆனா இது அவசியமான கோபமாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரீரத்தின்படி யோசிக்கிறவர்களுக்கு இது பெரிய அவசியமாக தோன்றுகிறது, மேன்மையாக தோன்றுகிறது. ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனம் உள்ளவர்களுக்கு, அந்த ராஜ்யத்தில் கொடுத்த வழியை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இவைகள் ஒன்றுக்கும் உதவாதவைகள். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இது பெரியதாக தோன்றுகிறது, ஆனா இன்னொரு மனிதருக்கு அவை குப்பையாக தோன்றுகிறது. சில வீட்டில் நடக்க பிரச்சனை பார்த்துட்டு அதை கவனித்து பார்க்க எப்படி தோணும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்று, இதுக்கும் ஒரு சண்டையா, இதுக்கும் போராட்டமா, தோணுமா தோணாதா? என்ன வந்து சாதாரண ஒரு விஷயம் அந்த சரீரம் சொல்லுது, நீ எனக்கு வெறும் கஞ்சி குடித்தர வேண்டான்னு சொல்லுது, 2 சப்பாத்தி சாப்பிட வேண்டான்னு சொல்லுது. இல்ல, அது எதை கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனா நீ சரீரத்தை மேன்மையா நினைக்கிறபடினால, அதுதான் பலனாக நீ நினைக்கிறபடினால, அதனால பாருங்க, சரீரத்துக்கு என்று வாழ்கிறோம். அது இப்படி கரெக்டா சொன்ன நல்லா இருக்கும். உலகத்துக்கு என்று வாழுகிறோம். இந்த உலகத்துக்கு என்று வாழ்கிறவர்களுக்கும் மறுமைக்கு என்று வாழ்கிறவர்களுக்குள்ள வித்தியாசம். இந்த மறுமைக்கு என்று வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தை, அதனால்தான் பவுல் சொல்கிறார், அவருக்கு மேன்மையாக தோன்றின எல்லாவற்றையும் அதை எப்படி எடுக்கிறார் பாருங்க, எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன். ஒரு காலத்தில் எனக்கு அது லாபமா தெரிஞ்சது. எது? என் படிப்பு எனக்கு லாபமா தெரிந்தது, நான் அறிந்த வேதம் எனக்கு லாபமாய் தெரிந்தது, நான் பண்ணின வைராக்கியம் எனக்கு லாபமா தெரிந்தது, நான் படித்த, நான் நம்பின அந்த சத்தியம் எனக்கு மனுஷனை வேதனைப்படுத்துவது, மனுஷனை துன்பப்படுத்துவது எனக்கு லாபமா தெரிந்தது, மேன்மையாக தெரிந்தது. ஆனா எப்போ பவுலுடைய கண்கள் வெளிச்சமாக மாறிச்சதோ அப்பொழுதுதான் தாம் செய்தது ஐயோ தவறென்று உணர ஆரம்பித்தார், நாம் செய்தது பாவம் என்று உணர ஆரம்பித்தார். நான் மற்றவர்களை வேதனைப்படுத்தினது, மற்றவர்கள் காயப்படுத்துறது, அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று உணர ஆரம்பித்தார். இந்த உணர்வு எப்போ வருது பாருங்க, கண்கள் திறக்கப்பட்டதுதான். அதனால்தான் நம்ம இதில் பிலேயாமை எடுத்து பார்க்கும்போது அதை சொல்கிறார், கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. ஆனால் கிறிஸ்தவத்தில் நிறைய கிறிஸ்தவம் இருக்குது, நிறைய கிறிஸ்தவம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கூட மறைப்பதற்கானதோ மறுப்பதற்காகவோ அல்ல. குழந்தை கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், உலகத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் குறைவுள்ளவர்கள் தான், குறைவானவர்கள் தான். அது ஒரு சின்ன கூட்டமாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் அந்த அடுத்த நிலையில் அவர் சொல்கிறார் பாருங்கள், 30, 60, 100 ஏசு சொல்லுகிறார். அவர் 30, 60, 100 என்று சொன்ன உடனே இப்போ இருக்க 30,000 ரூபாய்
நாளைக்கு 60,000 மாறிடும், 60,000 நாளைக்கு 100,000 மாறிடும். இந்த உலகத்துக்குரியதை குறித்து பேசல. இப்ப நாம் சிலத்த அது உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக் கொடுக்கிறோம். பார், ஒரு உழைப்பை கர்த்தர் 30% இருந்தது 60% மாற்றி விடுவார். 60% இருக்கிறதை 100% மாற்றி விடுவார். 100% இருக்கிறது 1000 மாறிவிடும். இப்படி அப்படிங்கிறதா இல்லை. அதுவும் உலகத்துக்கென்று வாழ்கிறவர்களுக்கு அவருடைய பார்வையில் அது அப்படி தோன்றும். அவர்களுக்கு அது சரியானதாகவே தோன்றும். அதை சரியாக நினைத்து கொண்டு நம்புவார்கள். நம்பி அதையே புசிப்பார்கள், அதையே புசிப்பார்கள். அதான் சொன்னார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன செய்வான்? எந்தடைக்கு பிழைப்பான். எந்த அப்பத்தை புசிக்கிறவன்? கண் திறக்கப்பட்ட பின்பு நீ இப்படி எழுத்துப்படி நம்பாதவன். அதனால அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம், எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். நீ எந்த கிறிஸ்தவன், எந்த கிறிஸ்தவத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறாய், எந்த கிறிஸ்தவத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்? சிலலாம் ஆர்குமெண்ட் பண்ணும்போது அந்த சரீரத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறவன்கிட்ட போய் நீ ஆவிக்குரிய கருத்தை பேசுற, நீ உன்ன பைத்தியக்காரன் தான் சொல்லுவான், பைத்தியக்காரன் என்று சொல்லுவான். ரொம்ப அற்புதமாக நான் சில விஷயம் நம்ப முடியும். ஒரு மனுஷன் பாருங்க, 30% இருந்தவன் 60% இருந்து 100% சம்பாதிக்கிறான், செழிப்பா இருக்கிறான், இவன் நல்லா இருக்குது. அன்னைக்கு ஓலை வீடு, பிறகு கல் வீடு, இப்போ மாளிகையாக மாறிச்சுது. நான் இப்போ பாரு எப்படி நான் ஆண்டவர் அவன் யார் தான் ஆண்டவர் ஆசை வைக்கிறான், ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அதே ஸ்பிரிச்சுவலில் பாருங்க, ஒரு நாள் நான் 30% இருந்தேன், இன்னைக்கு 60% பூரணத்தை நோக்கி போறேன். இவன் 100% நான் கர்த்தரே நம்புறேன், கர்த்தர் வார்த்தை மட்டும் தான் புசிக்கிறேன், அதன்படியே நடக்கிறேன். இப்போ இந்த 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு உலக ஆசீர்வாதத்தில் இருக்கிறவன் எடுத்திருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கலாம். இன்மனத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை ஒருவன் எடுக்க முடியாது. திடீரென்று ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, வீட்டுக்குள்ள வந்தது. நீ 1000 லட்சத்தை செலவு பண்ணி வைத்திருந்தெல்லாம் ஒன்றுலாம் போச்சுது. இப்போ இவன் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிற இருக்குமா இருக்காதா? சென்னை பட்டணத்தில் 4 நாள் மழையிலேயே அநேகருடைய மூஞ்சிலாம் எப்படி ஆயிட்டு? ஒரு நாள் மழை தான். அந்த ஒரு நாள் மழையில் அநேகருடைய மூஞ்சி எப்படி ஆயிட்டு? ஐயோ, என் பீரோவில் பட்டு புடவையெல்லாம் படிச்சு வச்சிருந்தேனே, என் பட்டு புடவைலாம் என்னாச்சுது? நனைஞ்சு போச்சுதே. ஐயோ, நான் இதெல்லாம் வச்சிருந்தேனே, எல்லாம் போச்சுதே. ஒருத்தர் சொல்றாரு, நான் இன்டீரியர் இவ்வளவுலாம் செலவு பண்ணி வச்சிருந்தேன், ஐயோ தண்ணி வந்து என்னச்சுது, எல்லாம் போச்சுது. இப்போ இவனுக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்குதா, போயிச்சுதா? ஆனா ஏசு சொன்னாரு, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. இதை இந்த அனுபவத்தில் வளரக்கூடாதுதான். இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனவன் உனக்கு இந்த உலகத்தினை பார்க்கும்படி கண்ணை என்ன வச்சிருக்கிறான், அதை பார்க்க வைக்கிறான். அவன் இந்த உலக கண்ணை திறந்து விடுறான், உலக அறிவை திறந்து விடுகிறான், உலகத்தை குறித்த கேள்வியை அதிகமாக கொடுக்கிறான். இதை நீ கேட்கிறாய், பார்க்கிறாய், கேட்கிறாய், பார்க்கிறாய், இதுதான் சந்தோஷம் என்று நினைக்கிறார். ஆனா ஒரு நாள் நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாய். கர்த்தர் உன் சமாதானம் கெடுக்குன்னு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. மழையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பூமி ஒரு அசைப்பு அசைச்சா போதும். நீ கோடி கோடியா செலவு பண்ணி கட்டி வச்சிருக்க மாளிகை என்ன ஆயிரும்? ரொம்ப கவனமா நீ கவனிச்சு பாருங்க. ரொம்ப தூரத்துல இல்லை, ஒவ்வொரு அடையாளமா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் நான் மனம் திரும்ப மாட்டேங்கிறோம். மனம் திரும்ப கூடாதபடிக்கு சத்துருவன் கண்களை குருடாக்கிட்டே இருக்கிறான். அதாவது வசனத்தின்படி நடக்கக்கூடாதபடி கண் குருடாக்கப்படுகிறது. உன் ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் குருடாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால பாருங்க, உள்ளானைக்கு கிறிஸ்தவத்துல பலகீனமான கிறிஸ்தவர்கள் அதிகம். ஆவிக்குரிய விஷயத்துல பலனே இல்லை, ஆனா சரீரத்தில் பலகீனமானவர் பலன் உள்ளவர்கள் அதிகம். ரொம்ப இருக்கிறோம், ரொம்ப விசுவாசம், ரொம்ப ஆடம்பரத்தை விரும்புகிறவர்கள். இதெல்லாம் எப்படி சொல்றது? பவுல் தான் ரொம்ப எக்ஸாம்பிள். அவர் சொல்ற பாருங்க, நான் எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று. இப்ப அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அவர் லாபம் என்று நினைத்துதானே கமாலியருடைய பாதத்தில் உட்கார்ந்தார், அவருடைய போதனையை கேட்டார், அந்த போதனை கேட்டு செயலும் பட்டார்.
வல்லமையான செயல்பட்டார். கடவுளுக்கு ஊழியம் செய்தார். கர்த்தருக்கு கடவுளுக்கு தான் ஊழியம் செய்தார். ஆனா அந்த ஊழியத்தில் கர்த்தர் பிரியமா இருந்தாரா? எப்போ அவருக்கு அது விளங்கிச்சது? லாபமான ஒரு வேலையை தான் செய்ய போனாரு. சபையை துன்பப்படுத்துறவருக்கு லாபமா இருந்துச்சு. சபைங்கிறது என்னது? ஒவ்வொரு மனுஷன், அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளை துன்பப்படுத்துவது அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. கிறிஸ்துவை பின்பற்றுறவர்களை துன்பப்படுத்துவது, கிறிஸ்து உபதேசத்தின்படி நடக்கிறவர்களை துன்பப்படுத்துவது அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு நாள் இயேசு அவரை தொட்டார், கண்ணை தொட்டார். 3 நாள் பார்வை இல்லை. 3 நாள் கர்த்தர் அந்த கண்ணை முழுவதும் குருடாக்கினார். இப்போ அவருக்கு 3 நாள்ல உலகத்தை புரிஞ்சிட்டாரு. 3 நாள்ல உலகத்தை புரிஞ்சிட்டாரு. இப்போ அடுத்து கர்த்தர் தொடுறாரு. இப்போ அவருக்குள்ள ஒரு புது கண் வருது. ஒரு புது கண் வந்த உடனே பாருங்க, அதுவரை அவர் ஊழியம் தான் செய்யறாரு. ஆனா இப்பதான் தெரியுது, நான் ஊழியம் செய்யல, நான் பிசாசுக்கு ஊழியம் செய்தேன், தேவனுக்கு விரோதமான ஊழியத்தை செய்தேன், தேவனுக்கு எதிரான ஊழியத்தை செய்தேன் என்பதை விளங்குது. இப்ப கர்த்தரோடு உறவாடுகிறார். இப்பதான் துளிர்க்க ஆரம்பிக்கிறார். இப்ப வாசிப்போமா? வாசிக்கலாம். என்னாமத்து புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-5 வரை. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி, அவர்களுடைய பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி, ஒவ்வொருவருடைய கைகளில் இருந்து 12 கோல்களை நீ வாங்கி, அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. அந்தந்த கோலிலே அவனவனுடைய பெயர்களை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்கள் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். இப்போ இந்த இடத்துல அந்த பெட்டிக்குள் 3 பகுதி. ஒன்று இதுவரை மன்னா, அந்த மன்னாவுடைய தன்மைகள். இப்போ அடுத்து அதுக்குள் இருந்தது கோல் இருந்துச்சு. இப்போ அதுல வெறும் கோல் இருக்கல, 12 கோத்திரத்தினுடைய கோலும், அந்த 12 கோத்திரத்தினுடைய பிதாக்களுடைய பெயர் அதில் இணைச்சிருக்கணும், எழுதப்பட்டிருக்கணும். அந்த கோலை கொண்டு நீ எங்கே வைத்திருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சாட்சி பெட்டி, தேவன் சந்திக்கிற இடம், அங்கே கொண்டு வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்க வைக்கிறார்கள். அடுத்து அந்த பெட்டி பக்கத்தில் கவனித்து பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு கோல் மட்டும்தான் துளித்தது, மற்றது ஒன்று துளிர்க்கலை. இப்போ கோல் என்று சொல்லும் போது அது எப்படி இருக்கும்? ஒன்றும் அது இருப்பதில்லை, அதில் உயிர் இருப்பதில்லை. எந்த உயிரும் இருக்கவே. ஒரு மரமா இருக்கும்போது உயிர் இருக்கும். அதை வெட்டி அது தனியா எடுத்த அதில் உயிர் இருக்குமா? முருங்கை மரத்துக்கு இருக்கும். எது வரை இருக்கும்? அதுக்கு அந்த பச்சை இருக்கு வரை இருக்கும். அது 2 நாள் அதை வெயில் காய வைத்து விட்டால் அது அதுக்கு பின்பு என்ன செய்யாது? அது கோலாக மாற வேண்டுமானால் அது எப்படிப்பட்டதாக மாற்றப்படுகிறது? காய்ந்து போனதாக மாற்றப்படுகிறது. என்ன சில நேரத்தில் நம்ம இப்படிலாம் யோசிப்பதில்ல. முருங்கை மரத்தை ஒரு குச்சி வைத்தா முளைச்சிரும் அப்படின்னு நம்மளும் யோசிப்பதில்ல நிறையா. அதே மாதிரி நிறைய செடிகள் இருக்குது, அந்த குச்சை உடைச்சி வச்சா அதுக்கு உயிர் வந்துடும். இது கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வெட்டி அதை சீவி அதை காய வைத்து பக்குவப்படுத்தி பயன்படுத்துகிறது தான்
கோல். அதனால்தான் தாவீது சொல்கிறார், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்கிற கோல், அது கோல். இப்போ இந்த கோலை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இது லேவி கோத்திரத்துக்குரிய ஒரு கோல். மற்ற 11 கோத்திரத்துடைய கோலும் இருக்கிறது. ஆனால் லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய பெயர் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது. அதுக்கு முடிவு கட்டுவதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கோல் எப்படிப்பட்டதாக மாறணும்? ஒரு அடையாளமாக மாறணும். என்ன அடையாளமாக மாறணும்னா, இந்த கோல்ல, அதாவது 12 கோலும் ஒரே லெவல் தான் இருக்குது, ஒரே நிலையில் ஆயத்தப்படுத்தப்பட்டது தான். இப்போ இதுல எந்த கோல் துளிர்க்கிறதோ அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. எது துளிர்க்கோ அதுதான். அந்த இடத்த முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, ஒருத்தர் குற்றப்படுத்தவே கூடாது. இப்போ வைத்தார்கள். அடுத்த வருஷம் வாசிக்கணும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இப்படி உங்க பிரச்சனைனா ஒரு முடிவு கட்ட போறேன். எல்லாருக்கும் என்ன, ஆரோனுடையதானா பெருசு, மோசே தான் பெருசா, நாங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு பொறுப்பு எரிச்சல்களும் உண்டாகிறது. அதனால்தான் ஸ்பிரிச்சுவல் குடும்பத்துக்குள்ள முறுமுறுப்பும் எரிச்சல். நான் சொல்றேன், ஒவ்வொரு தீர்க்க வார்த்தைகள் நீங்க பரிசுத்த ஆவியில் இருக்கிறீங்களா, பிசாசின் ஆவியில் இருக்கிறீங்க, நீங்களே புரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பதையும், நீங்க எதுல நடத்தப்படுகிறீர்கள் என்பதையும் இந்த உபதேசத்தை கேட்கும் போதே உங்களுக்கு விளங்கிறோம். ஒவ்வொரு வாரம் சொல்றது சத்தியம் கேட்கும் போதே உங்களுக்கு விளங்கிறோம். அதனாலதான் நான் உங்களை நியாயந்திருக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு என்ன ஆவி இருக்குங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, யார் சொல்ல வேண்டியதில்லை. வசனங்களை கவனிக்கும் போதே விளங்கிவிடும், உபதேசங்களை கேட்கும் போதே உங்களுக்கு விளங்கிவிடும். அதை விளங்கும் போதே ஒன்று நீங்கள் மனம் திரும்பணும், அல்லன்னா பழைய பாவத்திலே நீங்கள் மறிக்கணும். இந்த ரெண்டு தான் நடக்கும். அதனால சொன்னாரு, அந்த அப்பத்தை புசிக்கிறவன் துளிர்க்க முடியாது. அதாவது அந்த மன்னாவை புசித்தவர்கள் மறிப்பார்கள், ஆனால் நான் கொடுக்கிற மன்னா, அதாவது அந்த உபதேசம் உங்களை மரணத்துக்கு கொண்டு போகும். கிறிஸ்துவின் உபதேசம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். கிறிஸ்துவின் வார்த்தை தான் உங்களை பூக்க செய்யும். கிறிஸ்துவின் வார்த்தை தான் உங்களை கனிகளாக மாற்றும். அதனால இயேசு சொன்னார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை தான் கொடுக்கும். இப்ப நம்ம என்ன மரம், என்ன கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இதை விளங்கிக் கொள்ள முடியும். ஈஸியாக புரிகிற வண்ணமாக தான் ஆவியானவர் சபைக்கு போதிக்கிறாரு. சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவர்கள் கேளுங்கள், காதுள்ளவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசு சொல்ல பாருங்க, அந்த மன்னாவை புசித்தது அவர்களுடைய கோல் துளிர்க்காது. ஆனா இப்பொழுது நான் கொடுக்கிற உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு, நான் கொடுக்கிற சத்தியத்தை கவனித்து அதன்படி நடக்கிறவர்களுடைய கோல் நிச்சயமாக துளிர்க்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக துளிர்க்கும். நிச்சயமாக அங்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகும். தேவனுடைய சபை எது, உலக சபை எது? தேவனுடைய ஜனம் எது, உலக ஜனங்கள் எது? உலகத்துக்காக வாழ்கிறவர்கள் யார், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறவர்கள் யார் என்கிறதை ரெண்டை அழகா பகுத்து நமக்கு காட்டிவிடும். நீங்க எந்த பாதையில் கடந்து செல்கிறீர்கள், அதான் விசாலமான பாதையா அல்லது இடுக்கமான பாதையா? இடுக்கமான பாதை கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பாதைக்குள் செல்கிறவனுக்கு தான் மகிமையின் ராஜ்யம் இருக்கிறது, மகிமையாக தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை எந்த மார்க்கம் போதித்தது கிடையாது, எந்த மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. ஆனா இயேசு மட்டும்தான் வார்த்தை சொன்னார். இயேசு மட்டும்தாங்க நிறைய விஷயங்கள்ல இந்த உலகத்தில் எந்த மார்க்கம் சொல்லாது. அவர் தான் ஒரே வார்த்தை சொன்னார், உங்களில் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? இயேசுவை தவிர இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் போதித்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனா அதே வார்த்தையை வாழ்ந்தவர் அப்போஸ்தலர் பவுல். வாழ முடியும் என்பதை காட்டியவர் பவுல்.
அப்படிப்பட்டவர் சொல்கிறார், எனக்கு லாபமானவைகளை நஷ்டம் என்று விட்டேன். இன்னைக்கு சாதாரண இச்சையான ஒரு சாப்பாட்டுல, போஜனத்துல, வஸ்திரத்துல, பணத்துல, பெருமையில நான் விரும்புகிறபடி ஒன்று கிடைக்கலன்னா மனுஷன் எப்படிலாம் செயல்படுகிறார்கள் பாருங்கள். இவங்க எதங்க விட்டுருக்கிறாங்க? அது உனக்கு தான் லாபம், ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் நஷ்டம். உனக்கு அது நஷ்டம். நீ நஷ்டத்தை லாபம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பவுல் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் லாபங்க. எனக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது தெரியுமா? அந்த சட்டத்தையும் திட்டத்தையும் நான் பிடித்து நடக்கும்போது என்ன மரியாதை இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை நான் கண்டுபிடித்த பிறகுதான் தெரிந்தது, ஐயோ நான் மற்றவர்களை இழுத்தது, அடித்தது, காயப்படுத்தினது, குற்றப்படுத்தது நஷ்டம், வேதனை என்றுதான். அவர் அதுக்கப்புறம் அதே ஊழியத்துக்கு தன்னை சொந்தக்காரராக மாற்றினார். எத்தனை நம்புறீங்க? உண்மையில இந்த உபதேசங்களை பிரசங்க நல்ல சாட்சிகளை கர்த்தர் கேட்கும்படி வச்சுட்டே வர்றாரு. நல்ல சாட்சிகள் கேட்க வைக்கிறாரு. சிலர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த பிரசங்களை கேட்க ஆரம்பித்த பின்பு இப்பொழுது நான் சில இடத்துல வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எனக்கு அது முந்தி அதை விட்டு கொடுப்பது எனக்கு கடினமாய் தெரிந்தது. ஆனால் உபதேசத்தை கேட்ட பிறகு எனக்கு அது குப்பையாக தோன்றுகிறது. இப்போ அது விட்டு கொடுக்க ஆரம்பித்த உடனே இப்போ எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த சாட்சிகள்லாம் கேட்கும்போது ஒரு ஊழியக்காரருக்கு இதெல்லாம் பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுதாங்க வசனத்தின்படி ஜனங்கள் நடக்கும்போது தான் மகிழ்ச்சி, தவிர அற்புதங்களின் அடையினாலும் அது ஒரு பகுதி, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்ல. ஆனால் என் ஜனங்கள் வசனத்தின்படி நடக்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார் பாருங்கள், அழகா சொல்கிறார்கள். என் ஜனங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்பதை குறித்து கேள்விப்படும் போது மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அதாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தின்படி நடக்க விரும்புறீங்க, வசனப்படி வாழ விரும்புறீங்க? அவங்க மட்டும் கரங்களை வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வசனத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள். ஆமே, நீங்க நடந்து பாருங்க, நடக்கிறவனுக்கும் நடக்காதவனுக்குள்ள வித்தியாசத்தை அந்நிய கண்களில் உங்க கண்ணே பார்க்கும். உங்க கண்கள் அதை பார்ப்பீங்க. நீங்க என் ஜனங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்படும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்கிறார், பெரிய சந்தோஷம். உண்மையில மனம் திரும்புற ஒரு வேதத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகான வயடன்னு சொல்றாரு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் என்ன உண்டாகுதான்? மிகுந்த சந்தோஷம். என்ன அழகா சொல்றாருல்ல, வேற எதை பார்த்து சொல்ல, நீ பெரிய கோடீஸ்வரன் மாறிட்டான் அதனால பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ கோடி சம்பாதிக்கிறதுனால, நான் பணத்துக்கு எதிராக பேசுறது இல்லை. பணம் உனக்கு விக்கிரகமா மாற வேண்டாம், சொத்து உனக்கு விக்கிரகமா மாற வேண்டாம், பதவி உனக்கு விக்கிரகமா மாற வேண்டாம். இயேசுதான் கற்றுக் கொடுத்தார், அவருடைய ராஜ்யத்தை தேடு, இவைகள் உனக்கு கொடுக்கப்படும், இவைகள் உனக்கு கொடுக்கப்படும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இன்னொருத்தர் ஒரு பிரதர் பேசியிருந்தேன். அவர் ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். ரிலையன்ஸ் ஜியோ அந்த இதில் டாப்பு, அதாவது அம்பானியோடு இவங்களோடு உட்காந்து பேசுகிற ஒரு ஆள், அவர் ஒரு நபராம். அவர் தெருவில் நின்றுட்டு ட்ரக்ஸ் கொடுத்து பேசுவாராம். பாம்பே வட்டத்தில். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, யாரோட உட்காந்து பேசுறாரு? அவங்களுக்கு ஈக்குவலா அவங்க பத்தில் உட்கார்ந்து பேசுகிற ஒரு கிறிஸ்தவர், நெல்லை மாவட்டம் சேர்ந்த ஒரு ஆளு. ஆனா அவர் நினைச்சுவாராம், அப்படி ஒரு மேன்மையா இருந்தா இதெல்லாம் குப்பை, இவையெல்லாம் என்னது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெருவில் நின்று ட்ராக்ஸ் கொடுப்பாராம். அங்கே நின்று இயேசு குறித்து பேசுவாராம். அவரோடு பழகின ஒருத்தர் சொன்ன ஒரு சாட்சி 2 நாளைக்கு முன்னாடி. எதுக்காக அதுக்காக சொன்னா, அவர் அப்படி கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அவர் வீட்டில் 16 வயசு ஒரு குழந்தை ஒரு நோய் வந்து டக்கு இறந்துச்சு. அவர் நிறைய கேள்விகள் கேட்பாங்களா, என்ன இந்த ஆள் பெரிய ஊழியன்னாரு, ஏன் ஆண்டவர் அவங்கள
ஏன் காப்பாத்தல நீட்டு. ஆனா நமக்கு தெரியும், கிறிஸ்துவ அறிந்தவனுக்கு தெரியும் அது லாபமா நஷ்டமா என்று தெரியும். ஆனா கிறிஸ்துவ அறியாதவனுடைய கேள்வி எப்படி இருக்கும்? அது ருசி பார்க்கறதுடைய கேள்விகள் வேற மாதிரி இருக்கும். ஏன் அந்த ஆண்டவர் உங்களை காப்பாத்தல, ஏன் அதை செய்யல என்று. ஆனால் ஏன் காப்பாற்றலைங்கிறத குறித்த ரகசியம் நமக்கு தெரியும். நான் இதுல ஜெயிக்கிறேனா தோக்கிறேனா, அது மேல வைத்திருக்க பிரியம் என்ன விசுவாசத்துக்குள்ள வளர விடுகிறதா, அது தடையாக இருக்கிறதா, இந்த ரகசியம் விளங்குறவங்க அதை வந்து கடந்து போக முடியும். எவ்வளவு துக்கம் வந்தாலும், எவ்வளவு பாரங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், அதையும் தாண்டி விழுப்பலத்தோட நான் என்ன ஓடுவேன் என்னுவின் ஆண்டவருக்காக. இந்த விசுவாசத்தை யார் தடை பண்ண முடியாது. நான் யாரு? நான் பட்டு போன மரம் அல்ல, பட்டு போய் இருந்தவன், இப்ப துளிர்க்கிறவன், சத்தியத்தினாலே துளிர் விடுகிறவன். என்னை குறித்து கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. சும்மா இல்ல. 12ல 13 கர்த்தர் வைக்கலையா, அந்த 12ல நீ கர்த்தருடைய முதல் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரு. ஆரோனின் கோல் துளித்தது போல இந்த பூமியில நானும் நீங்கள் துளிர் விடுகிறவர்களாய் மாறணுங்க, வாசனை உள்ளவர்களாய் மாறணுங்க. அப்படி வாசனை உள்ள மாறணும்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நீ மரித்தாக வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஆசை மேலே உனக்குள்ள ஒரு டெத்தாக மாறணும். அதுல மறிக்காம நீ நீதியில பிழைக்க முடியாது. அதனால்தான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. நீதிக்காக வாழும்போது இந்த பாவங்கள் உன்னை வேதனைப்படுத்தும், இந்த பாவங்கள் உன்னை துன்பப்படுத்தும், இந்த பாவங்கள் உன்னை பல விதத்திலே உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ அதுக்கு மரித்ததை போல மாறிடணும். மரித்த சரீரத்தில் போய் என்ன பண்ணாலும் வலிக்குமா? வலிக்காது. உலகத்துக்கு மரிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இப்படிதான் இருப்பார்கள். நீதியை எனக்கு உயிராக நினைப்பார்கள், ஜீவனாக நினைப்பார்கள். இது என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் நடந்துட்டு போதும், நான் ஓடுவேன், என்ன ஓடுவேன், என் ஆண்டவரோடு ஓடிக்கிட்டே இருப்பேன், சத்தியத்துக்காக வாழுவேன், நீதிக்காக வாழுவேன். இது அங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் அதாவது ராஜ்யத்துக்கு வைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் பல ஸ்தானங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமான ஸ்தானத்திலே அமர வேண்டுமானால், அதாவது இயேசுவோடு அமர வேண்டுமானால், இந்த உலகம் உனக்கு ஒன்றுமில்லாத மாற வேண்டும். இந்த உலகத்தை நீ மேன்மையாக எடுத்தால் உனக்கு பரலோகத்தில் இடமில்லை. ஆனால் பரலோகத்தை மேன்மையாக நினைத்தால் இந்த உலகத்தில் உனக்கு இடம் இல்லை. இந்த உலகம் உன்னை என்ன செய்துட்டா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆனால் இயேசு சொல்லி கொடுத்தார், அப்படி இல்லை மகனே, நீ அதை தேடு, இவைகளெல்லாம் இந்த உலகம் கொடுக்காது, நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதுக்குள்ள என்ன கிடைக்காது இல்லை, வேதனை இருப்பது இல்லை. வேதனை இருப்பதில்லை. அந்த சமாதானத்தை ஒருவனும் பறிக்க முடியாது, தொட முடியாது. ஏன்னா அது சாட்சியின் கூடாரத்துக்குள்ள, சாட்சியின் பெட்டிக்குள் இருந்து வளர்ந்தது. அங்கே இருந்து சாட்சியின் பெட்டிக்குள் இருந்து பரலோகத்தின் சத்தியத்தை கேட்டு 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 ஒன்றுமில்லாமல் இருந்தது அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சாட்சிகளாக மாறுது. அதனால்தான் சொல்கிறார்ல இசையில, பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம், நம்ம அது சில இடங்களில் ஒரு வாக்கு தத்தமா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சொல்லுவோம். அது ஒரு பகுதி. ஆனால் அதனுடைய முழு பகுதி எது என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு நம்மை தேவன் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சாட்சிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார்களாம். அதனால் தான் வெளிப்படுத்தல் படிக்கிறோம், சாட்சியின் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தவர்கள் இவர்கள். இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள். அப்ப இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கப்புறம் யாருங்க வாழ போறது இல்லை. ஆனா அதை தான் ஒரு பெரிய பொக்கிஷமா அந்த உலகம் காட்டுது, நமக்கு ஒரு பெரிய மேன்மையா காட்டிக்கிட்டே இருக்குது. ஆமா, இதுல என்ன உன்னை யார் மதிப்பான், இதுல என்ன யாரு மதிப்பான். நீங்க உண்மையா கர்த்தருக்குள்ள இருந்து பாருங்க, இந்த உலகத்தில் உன்னை எல்லாரும் தேடி வரும்படி கர்த்தர் வைப்பார் பாருங்க. உன் சத்துரு கூட உன்னை தேடி வருவாங்க, உன் பகைச்சும் கூட உன்னை தேடி வருவான். அவன் வேதனையோடு வந்து நிற்பான். ஐயோ உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், ஐயோ உனக்கு நான் பாவம் பண்ணிட்டேன், நீ என்னை மன்னிக்க மாட்டாயா. இதுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட பாருங்க. யோபுடைய சிநேகிதர்கள் யோபை பலவிதத்தில் காயப்படுத்துகிறார்கள், பலவிதத்தில் வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனா கடைசி முடிவை என்ன கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் யோபு இடத்துல போங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்தால் நான் உங்களை குற்றத்தை மன்னிப்பேன். நல்லா கவனித்து பாருங்க.
நீ ஜபிக்கும் போதுதான் உன் எதிராளிக்கு பாவங்களே மன்னிக்கப்படுங்க. கர்த்தர் அவ்வளவு பெரிய மேன்மை வச்சிருக்கிறாரு. உன்னை இடத்த தேடி வரணும். நீ அதுவரை அந்த சாட்சி பெட்டி முன்னாடி உட்கார்ந்துட்டு நீ அவள் சத்தத்தை கேட்டுக்கிட்டு ஆண்டவரை என்னை துளிர்க்க பண்ணும். மோசே கோல் துளித்தது போல என்னையும் ஒரு பிரிச்சுவல் கனியாக மாற்றும். நான் பூக்கணும், யா நான் காய்க்கணும், நான் கனியாக மாறணும். ஆண்டவரே நீ உட்கார்ந்து பாரு, உன்னை தேடி வருவார்கள் என்பதை எந்த சந்தேகம் கிடையாதுங்க. சபையை கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார். எனக்கு அந்த ஊழியத்தை குறித்த சாட்சி உண்டு. நிச்சயமா கர்த்தர் அதுதான் செய்வார், அதான் செய்வார்கள். தேடி வர வேண்டும். அதுவரை நான் துளிர்க்கிறது காரியத்தை குறித்த கவனத்தை செலுத்தணும். உங்க கோல் துளிர்த்திருக்க கொஞ்சம் கவனிச்சு பாரு. அது துளிர்க்குதான், ஏன்னா அப்படிதான் இருக்குதா? எப்படி வந்தாயோ அப்படியே இருக்கிறாயா, துளிர்க்கிறாயா? உங்களை உய்து ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். என்ன முத்துராஜ், ஆராய்ந்து பார்க்கணும். நான் துளிர் விடுபடியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் பரம ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாதுங்க. ஒரு பெரிய விஷயம் தெரியுங்க. நீங்க அந்த தரிசனத்தோட நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா நிறைய பிரசங்கம் கேட்கக்கூடிய விருப்பமே இருக்காது. உங்களுக்கு அது ஆசையை கூட வராது. அதை கேட்ட உடனே நீங்க ஆஃப் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. அந்த பரம ரகசியத்தின் ஆழத்தை நீ உணர்ந்து நீ வேத படிச்சு பாருங்க, அந்த ரகசியத்தை உணர்ந்து படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிடும். இது என்னது, இது என்னன்னு நல்லா தெரிஞ்சிடும். என்ன மகன், அல்லனா எல்லாமே அப்படிதான் நினைப்போம். எல்லாமே அப்படிதான் நினைப்போம். இந்த ரகசியத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. மோசேயினுடைய கோல் துளித்தது போல உன் ஆத்துமா துளிர்க்கணும், உன் ஆவி துளிர்க்கணும். உள்ள துளிர்க்க ஆரம்பித்த உடனே இந்த சரீரமானது சாட்சியா மாறிடுங்க. இந்த சரீரம் அடையாளமாய் மாறுகிறோம். இது அற்புதங்களாய் மாறுகிறோம். இந்த சரீர வாழ்க்கையிலேயே அந்த மாற்றத்தை நீங்க காண்பீர்கள். அதனாலதான் உபதேசம் பண்றோம். முறுமுறுப்பு, எரிச்சல், போட்டி, பொறாம இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கலாம். தூசியை தூக்கி எரிந்துருங்க, குப்பைன்னு தூக்கி போடுங்க. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு அப்படி இல்லை. இந்த கனம் பண்ணுவதில் அந்த துளிர் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. துளிர் எப்படி இருக்குன்னுட்டு கொஞ்சம் ஒரு விஷயம் ஜோசப் ஆனந்த் கொஞ்சம் வாங்கின எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இவன் ஜோசப்புக்கும் நான் ஏதோ ஒரு வகையில் ஆனந்தக்கு ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறேன், அல்லது ஆனந்தனை ஏமாற்றி இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேதனை மட்டும் இருக்கும். என்ன பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் கந்த கோபம் வருது? அதான் ஏன் தவறு ஞாபகத்தில் வருது. இன்னும் என்ன செய்யல, எனக்குள்ள அந்த பூரணத்தை, கிறிஸ்துவை குறித்த பூரணத்துக்குள்ள நான் என்ன செய்யல, வரல. வராதனால எனக்கு இந்த இதுதான் பெரிய நஷ்டமாதிரி தெரியுது. மிஞ்சி போனா எவ்வளவு நஷ்டப்படுத்திருப்போம்? 10 லட்சம் அப்படிதானே? யோசித்து பாருங்க. ஆனா பவுல் சொல்கிறாரு, எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். எப்படி விட முடிந்துச்சு? அவர் கிறிஸ்து துளித்தாரு, சத்தியம் துளித்தது, சத்தியம் அவரை உயிர்ப்பித்தது, சத்தியம் அவரை நடக்க வச்சது. இப்போ ஜோசப் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்துட்டான். என்ன பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? ஆமே, கரங்களை தெரியும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. இப்போ ஆனந்து என் தவறு மன்னிச்சுட்டாரு. இப்போ அது அவர் செய்தாரு. இப்ப எனக்கு விடுதலை வேணும்னா இப்ப நான் யார்கிட்ட போகணும்? அந்த மேன்மைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்துருவாரு. ஆமே. அதான் என்னை நடத்தும் இயேசுநாதா, என்ன நடத்துங்கப்பா, அப்படி என்ன உயிர்ப்பிக்கப்பா, அப்படி என்ன அப்படி சாட்சியா மாற்றுங்க.
சென்ட் ஜான் சர்ச் விசுவாச குடும்பங்கள் அப்படி மகிமையா மாறணும். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இருந்தா என்ன வித்தியாசம் இருக்குது? அங்கே இருந்துடலாமா பழைய இடத்துல? ஏன் சபைக்கு வரணும்? எதுக்கு வரணும்? யோசிச்சு பாருங்க. மாற்றம், மனதை மாற்றுகிற இடம், ஜீவியத்தை மாற்றுகிற இடம் தேவனுடைய சபை. அதனால்தான் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாமல் அவர்களுக்கு என்ன செய்யுங்க. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசினாரு. உடனே நான் சொன்னேன், உங்களை அப்படின்னா வேற சபை போயிருங்களேன் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி 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 இருக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என்னை பற்றி ஒருத்தர் குறை சொன்னார ஒருத்தர் போய் உடனே அவர் ஆலோசனை கொடுக்குறாரா? என்ன சொல்ற எப்படி கொடுக்குறாரா? ஏன் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதோட வேற சபை போயிருங்களேன் அப்படின்னு அப்படி நான் சொன்னேன்யா. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. சிரிச்சுட்டு என்ன சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு, நீ எப்படி வளர்ந்துருக்கான்னு இப்பதான் பார்க்கிறேன், நீ எப்படி வளர்ந்துருக்கிறான்னு இப்பதான் தெரியுது. அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? புத்தி சொல்லியிருக்கிற உங்களுக்கு புத்தி சொல்லி, இல்ல நீ போய் அடங்கிரு, கீழ்ப்படுத்திரு அப்படி சொல்லியிருக்கணும். அப்போ அப்ப என்ன காரியத்தை குறித்து சொன்னார்கள் என்பதை நீ விளங்கினாலு அதை குறித்து அவங்களுக்கு புத்தி சொல்லியிருக்கணும். இது இந்த தவறு, இது தவறு, இது அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு. இது ரொம்ப ஜென்டிலா சிலர் இப்படி ஒரு ஆலோசனை வச்சிருக்கிறாங்க. சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிற போல. நல்லா சொல்கிறேன், என்ன சபை? கிறிஸ்துவை பற்றி உபதேசம் இருக்கிற சபைக்குள்ள உன்னை இருக்கக்கூடாதபடிக்கு. இங்க கொஞ்சம் காயமா இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் ரத்தம் வந்துடும். என்ன வித்தியா? இங்க ரத்தம் கொஞ்சம் வரும். அப்போ எதுக்கு போய் அங்க போய் ரத்தமா வரதை விட என்ன அழகா அப்படி மடிக்கலையாம அழகா போயிட்டு வரலாமே அப்படின்னு பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் சொல்லும் போது ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருக்கும். இல்ல, காயத்தை கட்டாமல் வாழ்க்கை குணமடையாது, சுகமடையாது. நான் சரீரத்தினுடைய நோயை குறித்து பேசல, உன் ஆத்துமாவில் இருக்க நோய். அதனால பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கிற. அப்போ இந்த சரீரம் முதல்ல எதனால நிரப்பப்படுது? மண்ணாவினால். ரெண்டாவது இந்த சரீரத்துல ஏதாவது மாறுது? ஆரோனுடைய துளித்த கோல், அதை துளி இருக்கிறதுன்னு ஜீவிய சாட்சி சிவியா மாற்றுறது, சாட்சியா மாறுகிறது. அதனால சாட்சியம்னா ஏசு கிறிஸ்து நான் வந்தேன், பாசிட்டிவ் ஜோமனாரு, என் தலைவலி போச்சுது, எனக்கு காய்ச்சல் போச்சுது, அல்ல எனக்கு இது கிடைச்சி, இது சாட்சி இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சியெல்லாம் கிடையவே கிடையாது. எது சாட்சி? இந்த வசனம் என்னை துளிர்க்க பண்ணிச்சுதுங்க. இந்த வசனம் ஒப்புரவாக்க பண்ணிச்சது. இந்த வசனம் சாட்சியை நிறுத்தி இருக்குது. எல்லாரையும் இடத்துல இப்ப அன்பு செலுத்த முடிகிறது, எல்லாரையும் நேசிக்க முடிகிறது. நான் தவறுகளை விட்டு கொடுக்க எனக்கு மனசு வந்துருச்சுது. இதான் துளிர்க்கிறது. ஆரோனின் கோல் சாட்சியின் கூடாரத்துக்குள்ள வைத்தார்கள். ஆனா 11 உருப்படாம போயிச்சது, 1 தாங்க துளிர்த்துச்சது. ஆமே, இதுல விளங்குதா? நீ சாட்சியின் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும் நீ துளிர்க்கலன்னா உன் நிலைமை பரிதாபம். பரிதாபம். துளிர் விடணும். அதை துளிர் விடுவதற்கு தான் வசனத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, அந்த பெட்டி நீதான். அதுல 3 பகுதியை சொல்லலாம். ஒன்னு கிறிஸ்துவை காட்டுகிறது. அந்த கிறிஸ்துவ வந்த பின்பு அந்த கிறிஸ்துவ உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் என்னையும் உங்களையும் தான் அது உடன்படிக்கை பெட்டியா மாறுகிறது. அப்ப மாற்றம்னு சொன்னா முதல்ல உள்ளுக்கே மண்ணா இருக்க வேண்டும். அது என்ன மண்ணா இருக்க வேண்டும்? நம்ம அப்போஸ்தலர் முற்பிதாக்கள் புசித்த அந்த மண்ணா இல்ல. அந்த மண்ணாய் புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் கிறிஸ்து கொடுக்கிற கிறிஸ்துவின் உபதேசம் என்கிற மண்ணா உள்ளே வரும்போது இப்போ என்ன ஆகிறது? இந்த பட்டு போன இந்த கோலை துளிர்க்கப்படுகிறது. எப்படி துளிர்க்கப்படுகிறது? இந்த உலகத்துக்கும் உனக்குள்ள வித்தியாசத்தை காண்பித்து விடுகிறது. தேவனுடைய ஜனத்துக்கும் தேவன் இல்லாத ஜனத்துக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது. இது அந்த சபை எந்த சபையால் இல்ல, எந்த சபை துளிர்க்கணும். துளிர்க்கிறதை தான் கர்த்தர் அடையாளமாக வைத்திருக்கிறார். வேறு விரித்த ஜீவித்தை காட்டுகிறார்.
எத்தனை பேருக்கு விளங்கிச்சது? எனக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கா திரும்ப சொல்றேன், அவங்க மட்டும் கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். அப்போ கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் ஒரு மனுஷனை துளிர்க்கப்படுகிறது. அப்போ அந்த மனுஷனுக்கு அந்த மண்ணா வந்துச்சுது. அந்த மண்ணை வந்த உடனே எனக்குள் இருக்கிற ஒவ்வொரு சுபாவங்களாய் மாற ஆகிறது. அதுக்கப்புறம் துளிராய் மாறுகிறது, அது பூவாக மாறுகிறது, அது கனியாக மாறுகிறது. அதை சொன்னால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுங்கள் சொன்னார். ஒரு கனி இல்லை, என்ன கனிய? முதல்ல ஒண்ணு கொடுக்க பிரயாசப்படு, அதுக்கு பிறகு பாரு ஒன்னு எடுத்தது வண்டி வண்டியாக நீ என்ன செய்வாய்? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமே. இப்போ ஓபேத்துடைய வீட்டுக்குள்ள போற பெட்டி அந்த வீட்டை ஆசீர்வதித்தது போல நீங்களும் போற வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. அப்ப என்ன ஒண்ணு இருக்குது, கர்த்தர் சித்தமானால் அடுத்த ஞாயிற்று தியானிப்போம்.